First question, the degenerated wing of a kiwi. கிவின்றது ஒரு பேர்டு. அந்த பேர்டோட ரெக்கை வந்து வளராம இருக்கும். டீஜெனரேட்டட் விங்னா வளராம இருக்கிற ரெக்கை வந்து இஸ் அன் அக்வயர்டு கேரக்டர்னு சொல்றாங்க. அக்வயர்டு கேரக்டர்னா குணம். அக்வயர்டுனா சாதாரணமா அந்த பேர்டுக்கு வந்து அது இருக்காது, அந்த குணம் வந்து இருக்காது. அது போக போக நாளடைவுல அது வந்து உருவாக்கிக்கும், இந்த கேரக்டர் இந்த குணத்தை வந்து உருவாக்கிக்கும். அதுக்கு பேர் தான் அக்வயர்டு கேரக்டர். ஒய் இஸ் இட் அன் அக்வயர்டு கேரக்டர்? அதை ஏன் அந்த விங்க டீஜெனரேட்டட் விங்க ஏன் அக்வயர்டு கேரக்டர்னு சொல்றாங்க? அதுக்கு ரீசன் நம்மள சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. இந்த ஆன்சரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை சிம்பிளா என்னன்னு பார்ப்போம். டீஜெனரேட்டட் விங் அப்படின்னா என்னன்னா வளராம இருக்கிறதுன்னு சொன்னோம். இப்ப ஏதோ ஒரு அனிமலுக்கு அதோட உடம்புல இருக்க உறுப்பு ஆர்கன் வந்து உபயோகப்படுத்தாம ரொம்ப நாளுக்கு அப்படியே வச்சிருந்ததுன்னா அந்த ஆர்கன் வந்து வளராது, அது வந்து தேவையான விஷயத்துக்கு உபயோகப்படாது. அப்ப அந்த அனிமல் வந்து சாதாரணமா அதுக்கு இருக்கிற குணம் வந்து அதோடைய லைஃப் டைம்ல அதோட வாழ்நாள்ல அது உபயோகப்படுத்தாம அதோட சரௌண்டிங்க்கு ஏத்த மாதிரி அது சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அது மூலயமா உருவாவதில் அந்த புது ஃபீச்சர் புது குணம், அதுக்கு பேர் தான் அக்வயர்டு கேரக்டர். இப்ப ஒரு அக்வயர்டு கேரக்டர் வந்து ஒரு பெரிய அனிமல் கிட்ட இருந்து அதோட குட்டிக்கு வரும். இதான் விஷயம். இப்ப நம்ம இதை ஆன்சர்ல பார்ப்போம். லமார்க்ஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. லமார்க்ன்றவர் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரின்னு ஒரு கூற்று, ஒரு அவரோட ஐடியா வந்து ஒன்னு சொன்னார். யூஸ் பண்றது, டிஸ்யூஸ்னா யூஸ் பண்ணாம இருக்கிறது. ஸ்டேட்ஸ் தட் அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இஃப் an organ is used constantly, தொடர்ந்து ஒரு ஆர்கனை ஒரு உறுப்பை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா the organ develops well, அந்த ஆர்கன் வந்து நல்லா வளரும் and gets strengthened, அது இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஆயிடும். when an organ is not used for a long time, ஒரு ஆர்கனை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாம இருந்தா, கொஞ்ச நாள்ல ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாம இருந்தா, இட் கிராஜுவலி அது பொறுமையா ஸ்லோவா டீஜெனரேட் ஆகும். டீஜெனரேட் ஆகும்னா வளராம இருக்கும், வளருது வந்து ஸ்டாப் ஆயிடும் சொல்றாங்க. இப்ப த டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி, கிவின்ற பேர்டு கிட்ட இருக்க டீஜெனரேட்டட் விங்கும் அது மாதிரி யூஸ் பண்ணாம இருந்ததுனாலதான் அது இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ். யூஸ் பண்ணாம இருந்ததுக்கான ஒரு ஆர்கன், அதுக்கான எக்ஸாம்பிள் அது. அடுத்தது, when there is a change in the environment, நம்ம சுற்றுச்சூழல்ல ஏற்படுற சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அது மாதிரி மாத்திக்கிட்டு தன் உடம்புல வந்து அது ஆர்கன்லாம் டெவலப் பண்ணும். தே டெவலப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸ்னா இங்க என்ன மீனிங்னா ஆர்கன்ஸ், அதோட உடம்புல தேவையான விஷயங்களை மாத்திக்கும். அடாப்டிவ்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். த கேரக்டர்ஸ் டெவலப்டு பை த அனிமல்ஸ், அது மாதிரி டெவலப் பண்ணப்பட்ட கேரக்டரை டியூரிங் தேர் லைஃப் டைம் அதோட வாழ்நாள்ல இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அதோடைய சுற்றுப்புறத்துக்கு ஏத்த மாதிரி அதை தன்னை மாத்திக்கிறதுக்கு பேரு தான் அதுக்கு ஏத்த மாதிரி குணங்களை மாத்திக்கிறதுல அந்த குணத்துக்கு பேரு தான் அக்வயர்டு கேரக்டர்ஸ். அக்கார்டிங் டு லமார்க், அவரு சொன்னது என்னன்னா, அக்கார்டிங் டு லமார்க் த அக்வயர்டு கேரக்டர்ஸ், அது மாதிரி உருவான கேரக்டர்ஸ் வந்து ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த ஆஃப் ஸ்பிரிங். ஆஃப் ஸ்பிரிங்னா குட்டின்னு அர்த்தம். டிரான்ஸ்மிட்டட்னா பெரிய அனிமல்ல இருந்து, ஒரு பெரிய விலங்கு கிட்ட இருந்து அதோட குட்டிக்கு, அதோட ஆஃப் ஸ்பிரிங் குட்டிக்கு பை த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அது மூலயமா இந்த அக்வயர்டு கேரக்டர் வந்து போயிடும், அதுல இருந்து இன்னொரு அனிமலுக்கு போவோம். அதாவது அதோட பெரிய அனிமல்ல இருந்து அதோட குட்டிக்கு போவோம். அது என்ன ப்ராசஸ்னா, என்ன மெத்தட்ல அது போகும்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒன்னு கிட்ட இருந்து இன்னொன்னுக்கு போறது, வாங்கிக்கிறதுன்ற மாதிரி. இப்ப பெரிய அனிமல் கிட்ட இருந்து குட்டி அனிமல் வந்து அந்த குணத்தை வந்து வாங்கிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிவின்ற பேர்டு வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்கும், தீவுல தான் அந்த பேர்டு இருக்கும். தீவுல இருக்கும்போது ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். அதனால அந்த பேர்டு வந்து அதிகமா பறக்கிறத யூஸ் பண்ணாம அது இருக்கிற தீவு உள்ளாரியே அது நடக்கும், நடந்து பழகிக்கும். பழகத்தினால அது ரெக்கை வச்சிருந்தாலும் அந்த ரெக்கையை அதிகமா உபயோகப்படுத்தல, போக உபயோகப்படுத்தாம போனதுனால அது ரெக்கையே உபயோகப்படுத்துறதே நிறுத்திடுச்சு. இப்ப இதனால அந்த கிவி பேர்டோட ஆர்கன் வந்து அந்த ரெக்கை வந்து விங்கு வந்து ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸா மாறிடுச்சு. இதுதான் காரணம். செகண்ட் கொஸ்டின், ஒய் இஸ் ஆர்க்கையோப்டெரிக்ஸ் கன்சிடர்ட் டு பி எ கனெக்டிங் லிங்க்? இந்த ஆர்க்கையோப்டெரிக்ஸ் என்ற உயிரினம் வந்து ஏன் கருதப்பட்டது கனெக்டிங் லிங்கா?
ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் அது ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் மாதிரி அது ஏன் வந்து சொன்னாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெப்டைல்ஸ்னாலும் பேர்ட்ஸ்னாலும் என்ன நம்மளுக்கு தெரியணும். ரெப்டைல்ஸ்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஊர்வனம், அதாவது ஊர்ந்து கொண்டே போறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்புலாம் சொல்லலாம். பேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்ப பேர்ட்ஸுக்கும் ரெப்டைல்ஸுக்கும் இந்த இந்த உயிரினம் ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து ஒரு கனெக்டிங் லிங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விலங்கு வந்து, அதாவது இந்த உயிரினம் வந்து 2 குணங்களுமே வச்சிருந்தது. இப்ப பேர்டுக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்திருப்போம், விங்ஸ், ரெக்கெல்லாம் இருக்கும், ரெக்கையில இறகுலாம் இருக்கும், அதான் ஃபெதர்ஸ். இப்ப இந்த பேர்டுக்கு ரெக்கை இருக்கு, அதுல இறகுகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கோழிக்கெல்லாம் இருக்கும்ல இறகு மாதிரி, அது மாதிரி இதுக்கு இருக்கு, விங்ஸ் வித் ஃபெதர்ஸ். அதே மாதிரி ரெப்டைல், இப்ப இது பேர்டு மாதிரியும் இருக்கு. ரெப்டைல்னா ஊர்வன, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா டெயில், வால் வந்து நீட்டா இருக்கும், லாங் டெயில், கிளவுடு டிஜிட்ஸ். கிளவுடுனா என்னன்னா, கால் விரல்கள் இருக்குல்ல, அந்த விரலுக்கு நுனியில மாதிரி வளைஞ்ச கொக்கி மாதிரியான ஷேப்ல ஷார்ப்பா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பறவையில பார்த்திருக்கலாம், இல்ல பூனையோட கால் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா நாய்க்கு கூட பார்க்கலாம். அது கிளாவ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. கொக்கி மாதிரி ஷார்ப்பா இருக்கும், அதை வச்சுதான் அதுக்கு நெகம் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் கிளவுடு. டிஜிட்ஸ்னா அதோட டோன்னு அர்த்தம், அதாவது அதோட காலுன்னு அர்த்தம், கால் விரல்னு கூட சொல்லலாம். கிளவுடு டிஜிட்ஸ், லாங் டெயில், கிளவுடு டிஜிட்ஸ் அண்ட் கோனிக்கல் டீத். கோனிக்கல்னா கோன் ஷேப், இதுதான். இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பல்லு ஷேப் மாதிரி இருக்கும், இது ஒரு பல்லு, இது மாதிரி இருக்கும். நம்மளுக்கெல்லாம் இது மாதிரி இருக்காது, நம்மளுக்கு நார்மலா இது மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ரெப்டைலுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஊர்வனைக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா கோனிக்கல் ஷேப், இது மாதிரி தான் இருக்கும். ஐஸ்கிரீம் கோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கோன் ஷேப் தான் அதோட பல்லு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பேர்டு மாதிரியும் இது இருக்கு, ரெப்டைல் மாதிரியும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே இது ஒரு லிங்க்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னாடி இது பேர்டா இருந்தது, இல்ல ரெப்டைலா இருந்தது, அதுக்கப்புறம் இது பேர்டா மாறிடுச்சு. அப்ப பேர்டு தனியா இருக்குது, பேர்டு குரூப்னு தனியா இருக்கு, ரெப்டைல் குரூப்னு தனியா இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே இதுதான் பொதுவான அனிமல், அதுதான் பொதுவான அனிமல்ன்றதுனால தான் கனெக்டிங் லிங்க். இதை புரிஞ்சினாலே போதும், மீதியெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். ஆர்கியோப்டெரிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்டு. ஓல்டஸ்ட் இருக்கிறதுலே நமக்கு தெரிஞ்ச பழைய ஃபாசில் பேர்டு. ஃபாசில்னா என்ன அர்த்தம்னா தொல் பொருள், பழமையான பொருள்னு அர்த்தம். பழமையா நம்மளுக்கு கிடைச்ச பொருள்லயே இந்த பேர்டு தான் பழசுன்னு அர்த்தம். ஃபாசில் நம்ம எங்க பார்க்கலாம்னா, இப்ப மரம் இல்ல பழைய கால பொருள்லாம், அதாவது மண்ணுக்கு அடியில தோண்டி எடுக்கிற பொருளா இருக்கலாம், இல்ல பாறையா இருக்கலாம். அந்த பாறையில ஏதோட ஒரு பொருளோட அச்சு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலையோட அச்சு இருக்கும், இல்ல ஒரு மீனோட அச்சு இருக்கும், மீன் முள்ளு அது மாதிரி அச்சு, இல்ல ஒரு அனிமலோட அச்சு இருக்கும், இல்ல ஒரு சின்ன இன்செக்டோட அச்சு இருக்கும். அது மாதிரி அந்த அச்சு இருக்குல்ல, அந்த அச்சு தான் பழைய காலத்துல ஃபார்ம் ஆயிட்டு அது நம்மளுக்கு இப்ப கிடைக்குது. பழைய பொருள் இப்ப கிடைக்குது, தொன்மையான பொருள் இப்ப கிடைக்குது, அதனால அதுக்கு பேர் ஃபாசில். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அன் இயர்லி பேர்ட் லைக் ஃபார்ம். அது வந்து பழைய கால பேர்டு மாதிரி இருந்த ஒரு உயிரினம், ஃபவுண்ட் இந்த ஜுராசிக் பீரியட். ஜுராசிக் அந்த காலங்களை நிறைய காலங்களா பிரிப்பாங்க, பீரியட் டைம் வருஷங்களை நிறைய பீரியடா பிரிப்பாங்க. அதுல ஜுராசிக்ன்றது ஒரு பீரியட். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a கனெக்டிங் லிங்க். இது வந்து ஒரு கனெக்டிங் லிங்க். இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ்ன்றது ரெப்டைலுக்கும் பேர்டுக்கும் ஒரு கனெக்டிங் லிங்க். அதுக்கு காரணம்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா வந்து பேர்டு மாதிரியும் இருக்கும், ரெப்டைல் மாதிரியும் இருக்கும். அதுக்கு காரணம்லாம் இங்க பார்த்தாச்சு. டிஃபைன் எத்னோபாட்டனி. எத்னோபாட்டனினா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு டெஃபினிஷன் சொல்ல சொல்றாங்க, அதோட முக்கியத்துவம் என்ன. ஃபர்ஸ்ட் எத்னோபாட்டனினா சிம்பிளா என்னன்னா, பாட்டனினா ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட்டை பத்தி படிக்கிறது தான் பாட்டனி. அது சயின்ஸ்ல ஒரு பார்ட். எத்னோபாட்டனினா, எத்னோனா எத்னிக்னு அர்த்தம், அதாவது ஒரு இடத்து சம்பந்தமான பிளான்ட்டை பத்தி படிக்கிறது. ஒரு ரீஜியன் அதான் கொடுத்துருக்காங்க. எத்னோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் அ ரீஜியன்ஸ் பிளான்ட். இப்ப இந்தியா அது மாதிரி ஒரு இடம், இப்ப இந்தியாவிலே சவுத் இந்தியாவுக்கான பிளான்ஸ் அது மாதிரி படிக்கிறது தான் எத்னோபாட்டனி. அந்த இடத்துக்குரிய பிளான்ஸை பத்தி படிக்கிறது. அண்ட் தேர் பிராக்டிக்கல் யூசஸ். பிராக்டிக்கல் யூசஸ்னா அதை நம்ம எப்படி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னா பாரம்பரிய அறிவை கொண்டு, அதாவது இப்ப பழைய காலத்துலாம் காட்டுவாசிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல கிடைக்கிற செடியை வச்சு
அதை ஒரு மூலிகையா செஞ்சு அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. அதை அடுத்தடுத்த காலத்துல உள்ள மக்களுக்கும் அது போய் சேரும். அதான் இங்க சொல்றாங்க, த்ரூ த ட்ரெடிஷனல் நாலேஜ், பாரம்பரிய அறிவை கொண்டு, நாலேஜ்னா அறிவு, ஆஃப் த லோக்கல் கல்ச்சர். லோக்கல் கல்ச்சர்னா அங்க அந்த ஊருக்குள்ளார இருக்கிற கலாச்சாரத்துல, பீப்புளோட கலாச்சாரத்துல, லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள், அந்த பீப்புளோட கலாச்சாரத்துல அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப தாத்தா கிட்ட இருந்து அவங்க அப்பாக்கும், அப்பா கிட்ட இருந்து அவங்க பிள்ளைக்கும், இது மாதிரி ஜெனரேஷனா ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அப்பா கிட்ட இருந்து புள்ள, பிள்ளை கிட்ட இருந்து அவங்க புள்ள, அது மாதிரி. The term ethnobotany was coined by J.W. Harshberger. இவரு தான் இந்த டேர்ம்னா இந்த வேர்டை இவரு தான் சொன்னாரு. was coined byனா அவர் தான் சொன்னாரு. in 1895 இந்த வருஷத்துல to include the study of plants. அதை இன்க்ளூட் பண்றாரு. என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்றாருன்னா, ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் யூஸ்டு பை த பிரிமிட்டிவ் அண்ட் அபார்ஜினல் பீப்புள். பிரிமிட்டிவ்னாலும் அபார்ஜினல்னாலும் பழைய கால மக்கள், பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. அபார்ஜினல்னா எக்ஸாக்டா பழங்குடியினர், பழைய கால மக்கள். பிரிமிட்டிவ்னா ஆதிவாசிகள் சொல்லுவாங்களா, ரொம்ப ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவங்க. இப்ப நம்ம வாழறதுக்கும் அவங்க வாழறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவங்களதான் பழங்குடியினர் இல்ல பழைய காலத்துல வாழ்ந்தவங்க, ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ் அண்ட் அபார்ஜினல். இப்ப எத்னோபாட்டனியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு அதுக்கு சில பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷனல் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அது இந்த எத்னோபாட்டனி, இப்ப நம்ம இது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன உபயோகம், அந்த பிளான்ட் வந்து இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா? இட் ப்ரொவைட்ஸ், அது கொடுக்கும். இது மாதிரி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா, ட்ரெடிஷ்னல், பாரம்பரியமா ஒரு பிளான்ட்டை எப்படி உபயோகப்படுத்தலாம். இப்ப துளசி எடுத்துக்கணும்னா அது சளிக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம், ஜுரத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அது மாதிரி நிறைய பிளான்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டைன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ். அது சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும், சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். அபவுட் சர்டைன், சில, அன்னோன் தெரியாததும், அண்ட் நோன் தெரிஞ்சதும், தெரிஞ்ச அல்ல தெரியாத யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ், நமக்கு உபயோகமா இருக்கிற பிளான்ட்டை பத்தி அது சொல்லும். த எத்னோ மெடிசினல் டேட்டா, இது மாதிரி பிளான்ட் கிட்ட இருந்து ஒரு இடத்துக்கான, எத்னோனா ஒரு இடம், அந்த இடத்துக்கான மெடிசினல் டேட்டா, மெடிசன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வில் சர்வ் அஸ் எ யூஸ்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது நமக்கு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். யாருக்கெல்லாம்னா, ஃபார் த கெமிஸ்ட். கெமிஸ்ட்னா யாருன்னா, இந்த மருந்து, மெடிக்கல் போனோம்னா மருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் கெமிஸ்ட். ஃபார்மகாலஜிஸ்ட், ஃபார்மகாலஜிஸ்ட்னா அந்த மெடிசன் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல. கெமிஸ்ட்னா இந்த மருந்தகத்துல, அதாவது மெடிக்கல்ல நம்மளுக்கு மருந்து கொடுக்குறவங்களும் அந்த மருந்தை தயாரிக்கிறவங்களும் அவங்கள கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபார்மகாலஜிஸ்ட்னா அதுல நல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஒரு துறையில எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் அதுல, அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி ஃபார்மகாலஜிஸ்ட்னா மெடிசின் பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்க அதுல வந்து எக்ஸ்பர்ட். ஓகேங்களா? அண்ட் பிராக்டிஷனர்ஸ் ஆஃப் ஹெர்பல் மெடிசன். ஹெர்பல் மெடிசன்னா இந்த மூலிகை மருந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மூலிகை மருந்து கொடுக்கறவங்களுக்கும். பிராக்டிஷனர்ஸ்னா அதை உபயோகப்படுத்துறவங்க, அதாவது இப்ப டாக்டர்னு சொல்லுவோம், டாக்டர்ல அலோபதி அப்படிலாம் பிரிப்பாங்க. அது மாதிரி ஹெர்பல் மெடிசன், இந்த மூலிகை செடியெல்லாம் கொடுக்கறவங்க, நம்மளுக்கு வந்து இந்த மெடிசன் சாட்டா, அதாவது இந்த மூலிகையை சாட்டா உங்களுக்கு இது குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றவங்களுக்கு பேரு பிராக்டிஷனர்ஸ். அவங்க அது சம்பந்தமான டாக்டர்னு அர்த்தம். அந்த டாக்டருக்கும் அந்த மருந்து எழுதி தரவங்களுக்கும் இது உதவும், மருந்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கும். ஃபார்மகாலஜிஸ்ட்னா அவங்க கண்டுபிடிக்கிறவங்க, அதுல எக்ஸ்பர்ட். கெமிஸ்ட்னா அதை கண்டுபிடிக்கிறவங்க, அந்த மருந்தை வந்து எழுதி கொடுக்குறவங்க, நீங்க மெடிக்கல்ஸ் போனா. அடுத்தது கடைசி பாயிண்ட், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்னா ஆதிவாசிகள், கம்யூனிட்டிஸ்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ட்ரைபல்னா ஆதிவாசிகள். இப்ப காட்டுல இருக்கிறவங்க வந்து யூட்டிலைஸ்னா உபயோகப்படுத்தினாங்க. எத்தனோ மெடிசினல் பிளான்ட் பார்ட்ஸ், அது மாதிரி இருக்கிற மெடிசினல் பிளான்ட்டோட பார்ட்ஸ், எந்தெந்த பார்ட்லாம் உபயோகப்படுத்துறாங்க? பார்க்னா ஒரு மரத்துல இருக்க பட்டை, அதுக்கடுத்து ஸ்டெம். பட்டைன்னா என்னன்னு புரியணும்னா, இப்ப வேப்ப மரம் பார்த்தோன்னா அதுல நீங்க கையை வச்சு எடுத்தீங்கனாலே அந்த பட்டை மாதிரி வரும், அதுதான் பட்டை, பார்க். ஸ்டெம்னா அந்த தண்டு, ரூட்னா தெரியும் வேர், லீவ்ஸ்னா இலை, ஃப்ளவர் பட்டுனா அந்த மொட்டு மாதிரி வரும்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர், அதுதான் ஃப்ளவர் பட், மொட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ் தெரியும், ஃப்ரூட்ஸ் தெரியும், சீட்ஸ்னா விதைகள், ஆயில்ஸ் எண்ணெய்கள்,
இப்ப ரெசின்ஸ்னா என்ன, டைஸ்னா என்ன? ரெசின்ஸ்னா முருங்கை மரத்துல பார்த்துருக்கலாம், பிசினின்னு சொல்லுவாங்க, அதாவது பிசின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒழுவும், அதுக்கு பேர் தான் ரெசின். அது மாதிரி சில மரத்துல இருந்தும் கிடைக்கும். டைஸ், டைஸ்னா சாயம். இப்ப நம்ம துணிக்கெல்லாம் சாயம் போடுவாங்க, அதாவது நம்ம துணியை வந்து இப்ப கிரீன் கலர் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சாயம் போடுவாங்க, அதுக்கு பேர் தான் டை. கம் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப், கம்னா பசை மாதிரியான ஒரு பொருள், ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் லைக். இப்ப இதெல்லாம் எதுக்கு உதவும்னா சில டிசீஸை வந்து ட்ரீட் பண்றதுக்கு உதவும், அதை டிசீஸை வந்து குறைக்கிறதுக்கு இல்ல அதை கியூர் பண்றதுக்கு உதவும். என்னென்ன டிசீஸ்? டயரியா, டயரியானா வயிற்றுப்போக்கு, ஃபீவர் ஜுரம், ஹெட்ஏக் தலைவலி, டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி, ஜாண்டிஸ், ஜாண்டிஸ்னா மஞ்சள் காமாலை, ஸ்னேக் பைட்ஸ்னா பாம்பு கடி, லெப்ரசினா தொழுநோய். இப்ப இதுல இருந்தெல்லாம் இந்த எத்தனோ பாட்டனின்றத படிச்சோம்னா அந்த பிளான்ட்டை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் நம்மளுக்கு தெரியும். 4th கொஸ்டின், ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில்ஸ்? அந்த பழைய கால பொருளோட வயசு என்னன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிட்டர்மைன்னா கண்டுபிடிக்கிறது. இந்த ஆன்சருக்கு சிம்பிளான பாயிண்ட் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங், இதுதான் அந்த மெத்தடு. இந்த மெத்தட் மூலயமா தான் ஒரு பழைய கால பொருளோட வயசை கண்டுபிடிப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, the age of fossils is determined by radioactive elements present in it. ரேடியோ ஆக்டிவ்னா கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடிய எலமெண்ட்ஸ்னா, இப்ப எலமெண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில, பீரியாடிக் டேபிள்ல உங்களுக்கு எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த எலமெண்ட்ஸ்ல சில எலமெண்ட்ல இருந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் அதுல இருக்கும், அதாவது அதுல இருந்து கதிர்வீச்சுலாம் வெளியே வரும். அது மாதிரியான எலமெண்ட் ஒரு பொருள்ல இருந்ததுன்னா அதை வச்சு ஃபாசில்ஸோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். அந்த பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, தே மேபி, அந்த எலமெண்டோட பேர்லாம் கார்பன், யுரேனியம், லெட், பொட்டாசியம். இதெல்லாம் பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த பேர்லாம் இருக்கும். இதுல மெயினா கார்பன் தான் இப்ப நம்மளுக்கு முக்கியம், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த மெத்தட்ல. இட் இஸ் யூஸ்ட் இன் பேலியோ பாட்டனி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. பேலியோ பாட்டனினா ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், பேலியோனா ஓல்டுன்னு அர்த்தம், பேலியோனா ஓல்டு பிளான்ட்ஸை பத்தின படிப்புக்கும், அண்ட் ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோனா ஹியூமன்ஸ்னு அர்த்தம், பழைய கால ஹியூமன்ஸை பத்தி படிக்கிறதுக்கும், ஃபார் டிட்டர்மைனிங் த ஏஜ் ஆஃப் ஹியூமன் ஃபாசில்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இப்ப ஹியூமனுடைய ஃபாசில்ஸ், மனிதனுடைய பழைய கால தொன்மையான பொருள்கள்லாம் கொண்டு அவனுடைய வயசு கண்டுபிடிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எலும்புக்கூடு தான் இங்க மீனிங். எலும்புக்கூடு, மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா அந்த காலத்துல கையால எழுதப்பட்ட ஓலைச்சுவடின்னு கூட சொல்லலாம். மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையால எழுதப்பட்டதுன்னு அர்த்தம், அதான் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இப்ப இதெல்லாம் வச்சு பேலியோ பாட்டனி, ஆந்த்ரோபாலஜிலாம் இது உதவும். ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட், அந்த மெத்தடுக்கு வந்து மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க. C14 கார்பன் 14 அர்த்தம். திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் பை WF லிப்பி. இவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த வருஷத்துல. கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டெத். இப்ப இங்க இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்பன் கன்சம்ஷன்னா கார்பன் உள்ளார எடுத்துக்கிறது, உடம்புக்கு எடுத்துக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மனுஷன்னா நான் இப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கார்பன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கன்சம்ஷன்னா நம்ம எடுத்துக்கிறது, நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது. கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் கார்பனை எடுத்துக்கிறது வந்து அது இறந்த உடனே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம சாப்பிடலாம் மாட்டோம், இறந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடுலாம் உள்ளார போவாது நம்ம உடம்புக்கு, அப்ப நம்மளுக்கு கார்பன் வந்து உள்ளார போவாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சின்ஸ் தென் ஒன்லி த டீகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14 அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டீகேயிங் ப்ராசஸ், ஏற்கனவே கார்பன் உள்ளார எடுத்துக்கணும்ல, அந்த கார்பன் வந்து குறைய ஆரம்பிக்கும். டீகேயிங்னா அழிய ஆரம்பிக்கும்னு அர்த்தம், குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையிறது தான் தொடர்ந்து நடக்கும். அது எப்படி நடக்கும்னா ரொம்ப ஸ்லோவா நடக்கும், வருஷ கணக்காகும், ஆயிரக்கணக்கான வருஷம் கூட ஆகும். த டைம் பாஸ்ட் சின்ஸ் டெத் ஆஃப் எ பிளான்ட் ஆர் அனிமல் கேன் பி கால்குலேட்டட். இப்ப ஒரு உயிரினம் வந்து, இப்ப ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ எப்ப சாவுதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதோட உடம்புல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் C14 இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நார்மலா இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நம்பர் தான், இது கரெக்டான நம்பர் கிடையாது. நார்மலா ஒரு மனுஷன் உடம்புல 100 அளவுக்கு கார்பன் இருக்குன்னு வச்சுப்போம். அவன் உயிரோட இருக்கும் போது அவன் இறந்துட்டான். இப்ப இந்த டைம்ல வந்து அவர் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு
ஒரு 100 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல 50 அளவு தான் கார்பன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100 வருஷம் அது மாதிரி எடுத்துக்கணும்னா 30 அளவு, அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். இது கடைசியா ஒரு நாள்ல இப்ப 10 இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நம்ம இந்த நேரத்துல அந்த எலும்பு கூட வந்து தோண்டி எடுக்கிறோம். அதை தோண்டி எடுத்துட்டு அதோட அளவு 10 இருக்குன்னு கணக்கு பண்ணோம்னா, அப்ப இவ்வளவு வருஷம் முன்னாடி போனோம்னா அதோட அளவு 100 இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு வருஷம் நடுவுல கேப் இருக்குதோ அதுதான் ஹியூமன். ஒரு மனுஷன் வந்து இறந்த நாளை வந்து இது மூலயமா தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு நார்மல் மனுஷனுக்கு இவ்வளவு கார்பன் தான் உடம்புல இருக்கணும்னு இருக்கு. அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நம்ம என்னைக்கு எடுத்து பாக்குறோமோ அன்னில இருந்து நார்மலா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணும்னு பார்ப்போம். அதை வச்சுதான் கண்டுபிடிப்போம்.